ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் எலிவேட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டிசைன் லேடர் டயக்ராம் டு கண்ட்ரோல் அன் எலிவேட்டர் வித் ஃப்ளோர் செலெக்ஷன் பட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் செலெக்ஷன் பட்டன்னா எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறவங்களோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும் போது அது நிற்கணும். ஸோ அதுதான் கான்செப்ட். சரிங்களா? Open and close for each integrated overload sensor to prevent operation if the elevator is overloaded. அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் எலிவேட்டர்ஸ் எல்லாமே எப்பயுமே ஒரு பொசிஷன்ல தான் நம்மளுக்கு நிற்கும். கரெக்டா? ஸோ எலிவேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பொசிஷன்ல தான் நிற்கனா கண்டிப்பாக நம்ம அதுக்கு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், D0s யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது ஒன்று போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் சாம்பிள் ஒரு இது போட்டுக்கிறேன். இல்லைன்னா நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம். என்னன்னு போட்டுக்கலாம்னா இதை டெலீட் பண்ணிட்டு LD ஈக்குவல் டு D0 1 1 இருந்துச்சுன்னா இது ஆன் ஆகு. சரிங்களா? காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் அப்படின்னு நான் வந்து நம்ம ஒரு 3 ஃப்ளோரே வச்சுக்கலாம். ஸோ இது 2ன்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொன்று ஆன் ஆகும்போது ஒவ்வொன்று ஆன் ஆகும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? அவுட் M1 M0 M1 ஒன்று கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் M2 ஒன்று கொடுத்துக்கிறேன். அவுட் M3 ஒன்று கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இது என்ன ஆகும்? நம்ம எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோங்களோ அது மட்டும் ஆன் ஆகும். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆன பின்னாடி அந்த லொக்கேஷன் போன உடனே அங்கே ஸ்டாப் ஆகணுன்றது. அப்போ மோட்டருக்கு வந்து நம்ம ஆன் ஆஃப் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டருக்கு வந்து அப் டவுன் 2 இது இருக்கும். மேலே போகிறதுக்கு ஒன்று இருக்கும், கீழே ஒன்று போகிறதுக்கு ஒன்று இருக்கும். கரெக்டா? அப் டைரக்ஷனுக்கு ஒன்று இருக்கும், டவுன் டைரக்ஷனுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? D1 யூஸ் பண்ணும், அடுத்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணும். அடுத்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது, பொசிஷன் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை எப்படி நாம பண்ணணும்னா இப்போ D1ல நம்ம இன்புட் தரோம். D1ல இருக்கிற வேல்யூ ஸோ இப்போ D0 இருக்குங்களா? இப்போ இதுக்கு இன்புட் கொடுக்கணும். இப்போ அந்த வேல்யூக்கு கரெக்டாக வரும்போது ஸ்டாப் ஆகணும். இப்போ நம்ம ஒரு இது வந்து சென்சார் செட் பண்ணியிருக்கோம். D0ன்றது ஒரு சென்சார்னு வச்சுக்கோங்களேன்.
இப்ப அந்த வேல்யூ அதுக்கு ஈக்குவலா வந்துச்சுன்னா இது ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த வேல்யூ செட் ஆகும். அந்த வேல்யூ செட் ஆகும்போது அந்த வேல்யூ அதுக்கு ஈக்குவலா வரும்போது ஸ்டாப் ஆகும். அவ்வளோதான். இல்லை வேற ஒன்றும் இல்லை. இப்போ எலிவேட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வச்சாச்சு. அந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்றத சொல்லும். அப்போ D0 அப்போ D0ன்றது தான் சென்சார். அந்த D0 2 கீழே வந்துச்சுன்னா இது ஆன் ஆகும். இது ஆன் ஆகிட்டு ஸ்டாப் ஆகும். அது ஆகும்போது அது ஆன் ஆகிட்டு ஸ்டாப் ஆகும். ப்ளஸ் வந்து டோருக்கு ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? லேட்சிங் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். லேட்சிங் ஆப்ரேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெல்டா டைம் சாரி டியூவல் ஸ்டார்டரில் லேட்சிங் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்டி M3 M4 வச்சுக்கலாம். LD M5 நெக்ஸ்ட் அவுட் Y0. ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கினாமே அந்த பொசிஷன் ஸ்டாப் ஆகிடும். நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல லேட்டரல் லாஜிக் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். பட் ஆனால் பெரிய லாஜிக் கரெக்டான லேட்டரல் லாஜிக் போட்டோங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் பத்தாது. இதில் நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக இல்லாதனால ஜஸ்ட் ஃபார் ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பர்டிகுலர் பொசிஷன் வரும்போது இது எது ஆன் ஆகும், அது ஆன் ஆகும்போது அங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க. அவ்வளோதான் ஃபங்க்ஷன். இது வந்து ஓப்பன் க்ளோஸ். ஆன் பண்ணோன்னா டோர் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் பண்ணோன்னா ஸ்டாப் பண்ணோன்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.